ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. 20 வயசுல நீங்க என்ன படிக்கணும் என்று கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வரும் பொழுது அதுக்கு செவி கொடுத்து நீங்க படிச்சிருந்தா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். அங்க நீங்க கோட்டை விட்டதுனால பல வருஷங்கள் வீணா போயிடுச்சு. கல்யாணம் வரும் பொழுது யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதை செவி கொடுக்காம நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நினைச்சதுனால அதுல பல வருஷங்கள் போயிடுச்சு. எப்படி இஸ்ரவேல் யுத்த புருஷர்களுக்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்காதனால 40 வருஷம் வேஸ்ட் ஆச்சோ, நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமலேயே அநேக வருஷங்கள் நாசமா போச்சு. செவி கொடுக்க வேண்டிய காலத்தில் அவர்கள் செவி கொடுத்திருந்தா வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். இப்போ ஆகலும் செவி கொடுத்தா இன்னும் இருக்கிற வாழ்க்கையாவது நம்ம காப்பாத்திக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நம்முடைய வருஷங்கள் வீணாக போகாது. 2வதாக நம் இலக்கை நாம் அடைய முடியும். 3வதாக பூரண வயதிலே நாம் நிம்மதியாக மரிக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம்.